யாரை நிறுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என் தம்பி கடல் தீபன் இருந்திருந்தால் அவனை நிறுத்தி இருப்பேன். யோசித்தேன் என்னதான் செய்யலான்ட்டு. அப்புறம் அம்மா அமுதா நம்பி சொன்னார்கள், ஐயா ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று அழைத்தவார்கள் என்று சந்தித்து பேசினேன். நான் எதையும் அவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தாத்தா கலியபெருமாளையும் என் அண்ணன் தமிழரசனையும் என் முன்னத்தியர்களை அவர் நன்கு அறிந்திருந்தார். உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தார். உண்மையிலே ஆய்வறிஞராக இருந்தால் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நில்லுங்கள், வெல்லுங்கள். அந்த குரலற்ற மக்களின் குரலாக இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குங்கள் என்று மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. என் அன்பு மகள் என்னை அப்பா என்றுதான் அழைப்பால். அவருடைய அப்பா தமிழ் தேசிய பொது உடைமை இந்த பேர் இயக்கத்தினுடைய தமிழர் தேசிய பேர் இயக்கத்தினுடைய இயக்கத்திலே எங்க ஐயா மணியரசனுடைய கூட இருக்கிறாங்க. பெரிய வீரர், சிலம்பாட்ட வீரர். 3 மகள்கள், 3 பேருமே பேராசிரியர்கள். என் மகள்கள் 3 பேருமே என்னை அப்பா என்றுதான் 3 பேரும் அழைப்பார்கள். ஒரு நாள் என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரம்பலூர்ல ஒரு வேட்பாளர் போடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹுமாயின்ட்ட கேட்டேன், ஏதோ ஒரு பேராசிரியர் மருத்துவர் அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சனம் இந்த கணினி பொறியாளர், இன்ஜினியர், வழக்கறிஞர் எல்லாம் கல்வியாளராகவே கருதுறது இல்ல. டாக்டரா, ப்ரொஃபஸரா, இது ஒரு இந்த கூட்டத்தில் பிறந்துட்டோம், என்ன பண்றது?